கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கவர்னர் வர்ற வீடியோ எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, நான் சொல்ல வர்ற ரீசன் அந்த கவர்னர் மீட்டிங் நான் வீடியோ எடுக்கிறது எந்த அளவு பக்கத்துல இருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னால கொஞ்சம் மூவ் பண்ண முடியற அளவுக்கு இங்க எனக்கு இப்போ அலவன்ஸ் இருக்கு. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிர்மலா தேவி வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் கடைசியில் அவருக்கு மட்டும் தண்டனை கிடைத்திருக்கிறது. வழக்கில் கைதாகி சில நாட்கள் சிறையில் இருந்த முருகன் கருப்பசாமியும் கூட நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நிர்மலா தேவிக்கு தண்டனை பெற்று தந்ததில் முக்கிய பங்கு அவர் மாணவிகளிடம் பேசிய ஆடியோதான் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்த நிலையில் ஆடியோவில் விவிஐபிக்கள் என நிர்மலா தேவி குறிப்பிட்டது யாரை என்ற கேள்விக்கு மட்டும் இன்னும் விடை கிடைக்கவில்லை. இங்க ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், ஏன்னா எல்லாருடைய சீக்கிரட்டும் இதுல முக்கியம். சொல்ல வர விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா இருக்கக்கூடியது. இந்த ஆடியோவின் தொடர்ச்சியாக அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நிர்மலா தேவி பங்கேற்றிருந்தது. காமராஜர் பல்கலைக்கழக தங்கும் விடுதியில் ஆளுநர் தங்கியிருந்த போது நிர்மலா தேவியும் தங்கியிருந்ததாக கூறப்பட்டது என பல அதிர்ச்சி தகவல்கள் கசிந்த நிலையில் இந்த வழக்கில் முறையாக புலன் விசாரணை நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை தப்பிப்பதற்காக அன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் எஸ்பி ராஜேஷ் அவர்கள் நடத்திய விசாரணை கண்துடைப்பு விசாரணை. இந்த விசாரணையில கவர்னரை தப்பிக்க வைக்கணும், ஏன்னா கவர்னரும் இந்த அம்மாவும் மேடையில் ஒன்னா இருந்த காட்சியெல்லாம் உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது. ஃபார்மலும் கூட கவர்னரை விசாரிக்கல. நிர்மலா தேவி வழக்கை விசாரித்த சிபிசிஐடி எஸ்பி ராஜேஸ்வரி பாதிக்கப்பட்ட மாணவியின் செல்போனில் இருந்த ஆடியோக்களை அளித்ததாக அதிர்ச்சி கிளப்பும் வழக்கறிஞர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரையை விசாரணைக்கு உட்படுத்தாத மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பினர். மேலும் நிர்மலா தேவி காமராஜர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்த போது முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், KP அன்பழகன் ஆகியோரும் வந்து சென்றதாக பரபரப்பை கிளப்பும் வழக்கறிஞர் அவர்களையெல்லாம் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அன்றைக்கு இருந்த துணைவேந்தர் செல்லத்துறை விசாரிக்கல. இந்த அம்மா தங்கும் போதெல்லாம் அங்கே காமராஜர் பல்கலைக்கழகம் தங்கு விடுதியில் தங்கிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் விசாரிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு நிர்மலா தேவியுடன் முடியவில்லை. மேலும் நிர்மலா தேவியை ஜாமீனில் எடுத்தபோது தன்னிடம் பல விஷயங்களை சொன்னதாக கூறிய வழக்கறிஞர் புலன் விசாரணையில் அவற்றை மறைத்து விட்டார் என ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் மிரட்டல் தான் எனவும் பகீர் கிளப்பிய வழக்கறிஞர் நிர்மலா தேவியை சிறையிலேயே முடிக்க பார்த்ததாகவும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். சிறையிலேயே நிர்மலா தேவியை நிர்மூலமாக்கி இந்த வழக்கை முடிக்க பார்த்தார்கள். நான் சட்ட போராட்டம் நடத்தி ஜாமீனில் கொண்டு வந்தேன். உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரித்தால் கவர்னர் உட்பட, முன்னாள் துணைவேந்தர் உட்பட, முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் உட்பட பலர் தண்டிக்கப்படுவார்கள். நிர்மலா தேவியுடன் முடிக்க பார்க்கிறாங்க. இது நிர்மலா தேவியுடன் இல்லை. அவரை ஜாமீனில் எடுத்தவுடன் என்னிடத்தில் பல உண்மைகளை சொன்னார். ஆனால் அதை புலன் விசாரணைக்கு சொல்ல மறுத்துவிட்டார். காரணம், அன்றைக்கு அமைச்சர் உதயகுமார் மிரட்டல். ஆகையால் நிர்மலா தேவி வழக்கில் மீண்டும் புலன் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி இத்தனை ஆண்டுகளாக விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிசிஐடி போலீஸ் மீதும் நிர்மலா தேவி வழக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.